ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் தமிழ். ஸோ நம்ம இப்போ ஒரு பேடான நியூஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ நான் மட்டுமே இல்லை, நீங்களும் இதை பேசி தான் பெரிய இஷ்யூ ஆக்கணும். ஸோ நீங்கள் ஒரு மோட்டோ விளாகராக இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கான ஒரு பிரச்சனை தான் இது. ஸோ நம்மள மாதிரி ஒரு சக மோட்டோ விளாகர், ஸோ அதுவும் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு அவங்க விளாக் பண்ணணும் அப்படின்னு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய கொடுமையே நடந்துருச்சு. என்னென்னா யாருன்னா அது பெர்னாண்டா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு தான் இந்த கொடுமை நடந்துச்சு. பெர்னாண்டா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் இது வரைக்கும் 62 கண்ட்ரியில் விளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காத ஒரு சேஃபாக தான் ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணி ஒரு 63வது தான் நம்ம கண்ட்ரியை சூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் அந்த கேவலமான ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜம்கே அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கொடுமையான விஷயம் நடந்தது. என்னென்னா இவங்க டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு மோட்டோ விளாகரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகனாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரியாச்சும் பாருங்கள். டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணாதீங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் ஒரு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வழியாக வந்த ஒரு 7 ஒரு அது என்ன ஜென்மனே நான் சொல்கிறது தெரில. அந்த மாதிரி ஆள்லாம் எப்படின்னா இவங்கள அடித்து அவங்க ஹஸ்பண்டு கண்ணு முன்னாடியே இவங்கள 7 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி இவங்க அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயத்த பண்ணிட்டாங்க. அதை பண்ணதும் இல்லாமல் அவங்களுடைய கேமரா, அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த ஒரு மோட்டோ விளாகருக்கும் ஏற்படக்கூடாது. இது நம்ம ஒரு இந்தியாவுக்கே இது கேவலமான ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படின்னா நான் உங்களுடைய இன்ஸ்டா ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுடைய வீடியோவை உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியாவோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸாவோ வைங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனாக இது இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸோ இல்லை அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரியோ உங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுங்க. நம்மளால் மட்டும்தான் இதை பேசி தான் இதை பெரிய இஷ்யூ ஆக்க முடியும். அந்த 7 ஜென்மங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தண்டனையாக நம்ம வாங்கி தரணும். ஸோ இதை பேசுங்க. தேங்க்யூ கைஸ்.